கூப்பிட்டு சொல்லுவாரு, எனக்கு ஒரு சின்ன சந்தர்ப்பம் தான், எனக்கு ஒரு சின்ன சந்தர்ப்பம், என்னை விட்டு விடு, என்னை விட்டு விடு. நான் நல்ல சம்பாரிச்சேன், அழகான பிள்ளைகளை தந்தேன், அழகான பிள்ளைகளை எனக்கு தந்தாய், அன்பான மனைவியை தந்தாய், பாசமான உம்மா அப்பா தந்தாய், நல்ல தொழில் வாய்ப்பை தந்தாய், யார்த்தையும் கையேந்தாத நிலைமையை தந்தாய். அப்படி இருந்தும் தொழுகையை பாழாக்கி விட்டேனே, இந்த நிலைமையில எனக்கு கொண்டு வரணும். எனக்கு ஒரு கொஞ்ச நேரம் தான் சொல்றான், கொஞ்ச நேரம் எனக்கு தாங்களே. அல்லா இடத்துல போய் கேட்டு எனக்கு கொஞ்ச நேரம். நான் சதக்காக்களை கொடுத்து நான் சம்பாதிச்ச காசு பணம் எல்லாம் பள்ளியில எழுதி வச்சுட்டு ஏழை எளியவங்களுக்கு கொடுத்துட்டு வார. யார் யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமோ அவங்கள்ட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு என் குடும்பத்துல நிறைய பேரை சொத்தை வேணுமென்றே அபகரிச்சு வச்சிருக்கிறேன், நிறைய பேரு பொய் சொல்லிக்கிறேன், நிறைய பேரை உள்ளத்தை நோ அடிச்சு வச்சிருக்கிறேன். என் உம்மாக்கு நான் அநியாயம் செஞ்சேன், பாப்பாக்கு அநியாயம் செஞ்சேன், சொத்து செல்வத்தை தந்தும் என் குடும்பத்தை நான் பார்த்தாங்க இருந்தேன், என் ஊழியர்களுக்கு அநியாயம் செஞ்சேன், என் வாழ்க்கையில முழுக்க ஹராமாகவே கழிச்சு கொண்டேன், என் பிள்ளைகளை ஹராமான முறையிலே வளர்த்தேன், என் குடும்பம் ஹராமான முறையில இருந்து நான் ஒன்றுமே தட்டி கேட்கல, சொகுசாக வாழ்ந்தேன். கொஞ்சம் அவகாசம் கொடுங்களே. திடீர்னு ரோட்ல போறாரு, நீங்க நல்லா தான் வாகனத்தை ஓட்டுறீங்க, அல்லாஹ் நாடி இருந்தால் அந்த செகண்ட், அந்த நொடி பொழுது உன்னுடைய ரூஹை கலட்டி